வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படியோ அந்த கரூர் சம்பவத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக நேரடியாக சென்று துக்கம் விசாரிக்க முடியாவிட்டாலும் கூட தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி, பனையூர் அலுவலகத்துக்கு வர சொல்லி, மொத்தம் 41 பேர் இறந்தது. அதில் 37 குடும்பங்கள் தான் வந்திருக்கிறாங்க. மற்ற ஒரு 4-5 குடும்பங்கள் எங்களுக்கு தேவையில்லை, மற்றபடி அதில் சில பிரச்சனைகள் அடிப்படையில் வரவில்லை. வந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஆல்ரெடி 20 லட்சத்தை போட்டாச்சு. சைவ உணவுகள் அசைவ உணவையும் போட்டு இன்றைக்கி ஒரு திருப்திகரமான ஒரு நிலையா அல்ல அதில் எந்த அளவுக்கு அவர்கள் திருப்தி அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரியும். இருந்தாலும் அதை ஃபோக்கஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய மனோநிலை தான் இன்றைக்கி ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்குது. அதாவது ஒரு இறப்பு நடந்தது அப்படின்னா அந்த வீட்டுக்கு நம்ம நேரடியாக போகணும். அதை விட்டு போட்டு இறந்தவங்களை நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து அழைத்தது என்பது எந்த ஒரு அரசியல் கட்சியின் நிலைப்பாடு அப்படின்னு தெரியல. இல்லை, இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியில் அந்த மாதிரி நடந்திருக்கிறது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ் கீழே போடுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வகையில் எந்த அரசியல் கட்சியிலுமே கிடையாது. காரணம் கேட்டால் நீதிமன்றம் உத்தரவிடவில்லை, காவல்துறையினுடைய ஒரு உத்தரவு இல்லை, எங்களுக்கு சட்டப்படி அவர்கள் உத்தரவு தெரிவிக்கணும், அவர்கள் மேலே குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் இதில் அவர்களுடைய தப்பித்தலும் இருக்கிறது அப்படிங்கிறது எத்தனை மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தெரியவில்லை. எப்படியோ ஒரு பிரச்சனையை முடித்து விட்டதாக விஜய் நினைத்திருந்தாலுமே கூட இதனுடைய பிரதிபலிப்புங்கிறது ரொம்ப விசாலமாக இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில். ஏன்னா அவருடைய நிலைப்பாடுகள் துண்டா தெரிஞ்சு போச்சு. நேரடியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியாத ஒரு சூழல். மற்றபடி அவர் பனையூர் அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு சினிமாவில் கதை பேசுகிற மாதிரி, மற்றபடி டிஜிட்டல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி தெரியுத ஒழிய அதன் அடிப்படையில் தாவேக்காவுடைய வெற்றி 2026 எவ்வாறு இருக்கும், ஏதோ அதே மாதிரி டிஜிட்டலே அவங்க ஓட்டு போட்டுருவாங்க, மற்றபடி டிஜிட்டலே நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டுன்னு சொல்லிடுவாரா, மற்றபடி இவர் நேரடியாக போகாமல் டிஜிட்டல் முறையிலேயே பொதுக்கூட்டம் நடத்தி விடுவாரா அப்படிங்கிறது தெரியல. கூட்டம் வரத்தான் செய்யும். அதை எவ்வாறு கட்டுப்படுத்தி மக்களுக்கு ஒரு தன்னுடைய கொள்கையை சொல்லக்கூடிய அளவுக்கு கூட தாவேக்கா இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவருடைய கட்சியின் எதிர்காலம் 2026 சட்டமன்ற தேர்தலோடு முடிந்து விடுமா, பிறகு பரிணாமிக்குமா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரிந்தாலுமே கூட எப்படியோ ஒரு வகையில் அந்த 37 குடும்பங்கள் அதுக்கு 5 லட்ச ரூபா ஒரு இன்சூரன்ஸ் பணம், மற்றபடி 5000 மாதம் உதவித்தொகை அப்படின்னு போட்டு உத்தரவு லெட்டர்லாம் கொடுத்து அமைச்சிருக்கிறாரு. மொத்தம் காயம் அடைஞ்சவங்க 180 பேரில் வெறும் 15 பேர் மட்டும் தான் வந்திருக்காங்க. அந்த 15 பேரில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சமயத்தில் மாவட்ட செயலாளர்களுக்கு தெரிந்தவர்களாக அவர் அழைத்து வரப்பட்டார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்திருந்தாலுமே கூட, மற்றபடி அவர்கள் வந்தவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமாக, மற்றபடி ஒரு மனது நிம்மதியாக திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு பணம் வந்து விட்டது. அதிலும் சில பேர் ஒரு 3 குடும்பம் எங்களுக்கு அது தேவையில்லை, மற்றபடி நாங்கள் வரவில்லை அப்படிங்கிற கான்செப்ட். பிரீத்தி குடும்பம், அஜிதா குடும்பம், வடிவேல் குடும்பம், இவங்கெல்லாம் எங்களை அவர் பார்க்க மறுத்துட்டாருங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் அவர்களை பார்க்க விரும்பவில்லை. இதே மாதிரி பலவிதமாக இன்னைக்கு தமிழக அளவுக்கு அவர் போய் பார்க்கல, அதனால் இவர் எதற்காக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவுக்குள்ளே பலவிதமான பிளவுகள், மற்றபடி மக்களுக்குள்ளே நிலையில்லாத ஒரு கருத்து விஜய் மீது. முன்பு எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருந்தார்களோ இன்று பல விதத்திலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மக்களின் நிலைப்பாடு பிரிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. காரணம் என்னென்று சொன்னால் இதனுடைய நிலைப்பாடு. இதை வைத்து ஒரே ஒரு விஷயத்தை வைத்து பலவிதமாக எண்ணக்கூடிய ஒரு சூழலில் மக்கள் இன்னைக்கு இருக்காங்க. இந்த ஒரு விஷயமே போதும். 41 பேர் கரூரில் இறந்த ஒரு விஷயத்தை வைத்து இவர் வரும் காலங்களில் தமிழகத்தில் ஒரு முதலமைச்சராக வந்தாலுமே கூட இவர் எவ்வாறு செயல்படுவார்? சரி, அந்த அளவுக்கு செயல்பட்டாலுமே கூட இவருக்கு கீழே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்லை. புஷி ஆனந்த், நிர்மல்குமார், பவுன்ராஜ், மற்ற ராஜ்மோகன் இதெல்லாம் எந்த அளவுக்கு 2ஆம் கட்ட தலைவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலுமே கூட, சரி அப்படி இருந்தாலும் அவர்கள் எவ்வாறு
விஜய்க்கு அடுத்ததாக செயல்படுவார்கள் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு இருக்கு. ஒன்றும் இல்லையா, ஓடி ஒளிந்தார்கள். பிறகு வந்து சிபிஐ மூலமாக முன்ஜாமி மற்ற சோ வந்தார்கள். பிறகு வந்து அவர்களாக இன்று வந்து நிர்வாக குழு மற்ற சோ ஏற்பாடு பண்ணி நடந்து அதன் அடிப்படையில் ஒரு விஷயத்தை செயல்படுத்தி முடிச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து 18/10/25 20 லட்ச ரூபா அனுப்பிச்சாச்சு. மற்றபடி 30வது நாள் வந்து அவர்கள் நேரடியாக வரவழைக்கப்பட்டு சமாதானம் சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறார். இது எந்த அளவுக்கு அவர் ஒப்புக்கொள்வார்கள், ஒப்புக்கொண்டு விட்டார்களா அப்படிங்கிறது இல்லை. அது கூட மற்றபடி அந்த 3 குடும்பங்கள், அஜிதா குடும்பம், வடிவேல் குடும்பம், பிரீத்தி குடும்பம் ஏன் வரவில்லை அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடாக, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் விஜயினுடைய அடுத்த ஸ்டெப் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்ப்பான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் மீண்டும் அவர்கள் வந்து ஒரு நிர்வாக குழுவை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து அதன் அடிப்படையில் பலவிதமான ஏற்பாடுகள் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. 28 பேர் கொண்ட குழுவை அமைச்சு அதன் அடிப்படையில் எவ்வாறு 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் செயல்படுவது, மற்றபடி அதன் அடிப்படையில் வந்து எவ்வாறு மக்களிடையே தங்களுடைய கருத்தை செயல்படுத்துவது, இதன் அடிப்படையில் வந்து ஓட்டு கேட்பது எவ்வாறு, விஜயை வந்து பிரச்சாரத்துக்கு கொண்டு உள்ளே நுழைப்பது எவ்வாறு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க. 30ஆம் தேதி நடந்திருந்தாலுமே கூட அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு வந்து 28 பேர் கொண்ட குழு அமைச்சு இன்னைக்கு விஜய் அறிவிச்சிருக்காங்க. அந்த கூட்டத்திலையும் விஜய்க்கு வரவில்லை. இது எந்த ஒரு அரசியல் கூட்டத்தினுடைய, ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடுன்னு தெரியல. நிர்வாக குழு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு, 28 பேர் கொண்ட குழு, ரைட்டு, ஓகே. அந்த நிர்வாக குழுவுக்கு ஒரு தலைவன் அப்படிங்கிற முறையில் வந்து அந்த கட்சியினுடைய தலைவன் வரணுமா இல்லையா? அதுக்கும் வரல. இதுக்கு என்ன காரணம்? அவங்களே 28 பேர் இப்போ நிர்வாக குழு கூடி மற்றபடி ஒரு முடிவை எடுத்து அதை வந்து அறிக்கையை வந்து விஜயிடம் கொடுப்பார்கள். அப்படிங்கிறப்ப அந்த நிர்வாக குழுவினுடைய அந்த ஒரு கேள்விகளுக்கு தலைவர் பதில் சொல்லணுமா இல்லையா? புஷி ஆனந்தே வந்து கேள்வி கேட்டாலும் அதற்கு விஜய் பதில் சொல்ல வேணும். மற்றபடி பல கேள்விகளுக்கு புஷி ஆனந்த், நிர்மல்குமார் தான் பதில் சொல்வார்கள். அப்போ விஜய் எதற்காக இருக்கிறார்? தலைவர் அப்படிங்கிற சமயத்தில் அதன் அடிப்படையில் அவருடைய ஒரு பதில் என்ன? அறிக்கையை கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய பதில் அப்படிங்கிறது உடனுக்குடனே சொல்லப்பட்டால்தான் மற்றபடி அது மிகப்பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் இல்லாமல் அதற்கும் விஜய் வந்து அறிக்கை வெளியிடுவார் அப்படிங்கிறப்ப அங்கும் விஜய் ஆப்சண்ட். அப்படிங்கிறப்ப எல்லாத்திலையுமே ஆப்சண்ட் விஜய். அப்படிங்கிறப்ப தலைவர் அப்படிங்கிற பொறுப்புக்கு மட்டும்தான் விஜய். சரி, அதை வைத்து இவருக்கு இதன் அடிப்படையில் எவ்வாறு 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சூழலா அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே போயிட்டு, வீட்டுக்குள்ளே உட்காந்து எந்த அளவுக்கு பண்ண முடியும், அலுவலகத்தில் உட்காந்து எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக இந்த தமிழகம் விஜயின் தாவேகாவை பற்றி உற்று கவனித்து பார்க்கத்தான் போகிறது என்பதுதான் எல்லோரும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.